நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், வேலை செய்யலாம். ஆனால் ஒரு கேள்வி, இந்த நாடு உண்மையிலேயே யாருடையது? இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்று நாம் வாழ்கிற இந்த நிலத்தில் மனிதர்கள் 65,000 வருடங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னா ஆஸ்திரேலியா எப்படி உருவானது? யார் முதல்ல இங்கே வந்தாங்க? ஏன் இந்த வரலாறு இன்னைக்கும் சர்ச்சையாக இருக்குது? வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் சாந்தரூபன். இன்று ஆஸ்திரேலியாவின் முழு வரலாற்றை சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த பெரிய நாடு எப்படி உருவாகியிருக்குது? இன்று நாம் பார்க்கின்ற சிட்னி, மெல்பர்ன், பெர்த், பிரிஸ்பன் மாதிரியான நகரங்கள் எப்படி வந்தது? இதைவிட முக்கியமாக ஐரோப்பியர்கள் வருவதற்கு முன்னாடி இந்த நிலத்தில் யார் வாழ்ந்தாங்க? உண்மையை சொன்னால் ஆஸ்திரேலியாவின் வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது, அதே நேரத்தில் கொஞ்சம் சோகமானதும் கூட. இன்று உலகத்தின் பழமையான தொடர்ச்சியான மனித கலாச்சாரங்களில் ஒன்றான அபோரிஜினல் மக்களின் கலாச்சாரமாக கருதப்படுகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறபடி சுமார் 65,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவர்கள் இந்த நிலத்தில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காலத்தில் சிட்னி இல்லை, மெல்பர்ன் இல்லை, பெர்த் இல்லை, ஈவன் ரோட் இல்லை, கார் இல்லை, பில்டிங் இல்லை. ஆனால் மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க, வேட்டையாடி இருக்கிறாங்க, மீன் பிடிச்சிருக்கிறாங்க. தங்களுக்கென்று நூற்றுக்கணக்கான மொழிகள், பாரம்பரியங்களும் இருந்திருக்கு. அவர்களுக்கு நிலம் என்பது வெறும் சொத்து கிடையாது, அது அவர்களோட அடையாளம், அவர்களோட வரலாறு, அவர்களோட வாழ்க்கை. அப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த நிலம் அபோரிஜினல் மக்களுடைய வீடாக இருந்தது. ஆனால் உலகத்தின் மறுபக்கத்தில் ஐரோப்பியர்கள் ஒரு புதிய நிலத்தை தேடிக்கொண்டிருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் உலக வரைபடம் இன்னும் முழுமையாக தெரியாது. தெற்கு பகுதியில் ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கலாம் என்று பலர் நம்பியிருக்காங்க. 1606 வில்லியம் ஜேம்சன் என்ற டச்சு கடலோடி இந்த நிலப்பகுதியை அடைகிறார். ஆஸ்திரேலியாவின் வரைபடத்தில் முதல் பதிவு செய்த ஐரோப்பியராக அவர்தான் அறிமுகப்படுத்தப்படுகிறார். பிறகு டச்சுக்காரர்கள் இந்த நிலத்திற்கு நியூ ஹாலண்ட் என்று பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க இங்கேயே பெரிய அளவில் குடியேறவில்லை. அதற்கு பிறகு 1770 வரலாற்றை மாற்றிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கேப்டன் ஜேம்ஸ் ஹுக் என்ற பிரிட்டிஷ் கடலோடி ஆஸ்திரேலியாண்ட கிழக்கு கரையை அடைஞ்சிருக்கிறார். அவர் அந்த நிலத்தை பிரிட்டனுக்கான உரிமையை கோரியிருக்கார். அந்த முடிவு ஆஸ்திரேலியாவின் எதிர்காலத்தை முழுவதுமாக மாற்றப் போகிறது என்று அப்போது யாருக்குமே தெரியாது. சில ஆண்டுகளுக்கு பிறகு 1778 ஃபர்ஸ்ட் ஃபீட் என்று அழைக்கப்பட்ட கப்பல் படை சிட்னி கோவுக்கு வந்து சேர்ந்தது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் சாதாரண மக்கள் இல்லை, பலர் கைதிகள். அந்த நேரத்தில் பிரிட்டன் சிறை நிரம்பி வழிஞ்சிருக்கு. அதனால ஆயிரக்கணக்கான கைதிகளை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருந்த இந்த புதிய நிலப்பரப்புக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதுதான் நவீன ஆஸ்திரேலியாண்ட தொடக்கம். ஆரம்ப வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்திருக்கு. புதிய நிலம், புது காலநிலை, அறிமுகம் இல்லாத ஒரு சூழல், உணவு பற்றாக்குறை, பல சிரமம் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் குடியேற்றங்கள் வளர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே தான் வரலாற்றின் இன்னொரு பக்கமும் தொடங்கி இருக்குது. இந்த வளர்ச்சி மிகப்பெரிய விலையை அபோரிஜினல் மக்கள் செலுத்த வேண்டியதாக இருந்திருக்கு. அவர்களுடைய நிலங்கள் உண்மையில பறிக்கப்பட்டிருக்கு. பல சமூகங்கள் இடம்பெயர்க்கப்பட்டிருக்குது. ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த நோய் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர்களை பறிச்சிருக்கு. அந்த டைமில் பல தலைமுறைகளாக வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஆஸ்திரேலியாவின் இந்த வரலாறு பற்றிய நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஏனென்றால் இது வெறும் பழைய வரலாறு மட்டுமில்லை, இன்று அதன் தாக்கம் சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவின் வளர்ச்சி அங்கேயே நின்று விடவில்லை. 1850 தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரே இரவில் எல்லாமே மாறிப்போனது. கோல்டு ரஷ் ஆரம்பமானது. உலகம் முழுவதும் மக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறி இருக்காங்க. பணக்காரராக வேண்டும் என்ற கனவுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே குடியேறி இருக்காங்க. மெல்பர்ன், சிட்னி போன்ற நகரங்கள் அப்பதான் வேகமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. வணிகம் வளர்ந்திருக்கு, பொருளாதாரம் வளர்ந்தது, ரயில் பாதைகள் வந்திருக்கு, புதிய நகரங்கள் உருவாகி இருக்கு. அதற்குள்ள ஆஸ்திரேலியாவின் பல பகுதிகள் தனித்தனி காலனிகளாக இயங்கிக் இருந்திருக்குது. நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா, குயின்ஸ்லாந்து, சவுத் ஆஸ்திரேலியா, டஸ்மேனியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அரசு இருந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லோரும் ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்காங்க, தனித்தனியாக இருப்பதை விட ஒன்றிணைந்தால் தான் பலம் அதிகம்.
பாதுகாப்பு, வர்த்தகம், குடியேற்றம், பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் வந்து ஒரே நாடாக இருப்பது என்று சொல்லி அவங்க முடிவெடுத்திருக்காங்க. பல ஆண்டுகள் வந்து விவாதம் நடந்திருக்கு. பின்னர் 1901 ஜனவரி 1 ஒரு வரலாற்று நாள் வந்தது. அன்று காலனிகள் எல்லாம் ஒன்றிணைந்து காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா என்று புது நாட்டை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் இன்று நாம் அறிந்த ஆஸ்திரேலியாவின் பிறந்த நாள். பிறகு வந்து கன்பரா வந்து தலைநகரமாக உருவாக்கப்பட்டது. சிட்னி மெல்பேர்னுக்கும் இடையிலான போட்டியை வந்து சமப்படுத்துறதுக்காக வகையில் வந்து இது வந்து முடிவெடுக்கப்பட்டது. இன்று ஆஸ்திரேலியாவில் வந்து மிகவும் வெற்றிகரமான நாடுகளில் ஒன்றாக வந்து இருக்குது. 26 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வந்து இருக்கிறாங்க. நிறைய கலாச்சாரங்கள், உலகத்தில் பல நாடுகளிலிருந்து மக்கள் வந்து குடியேறி இருக்கிறாங்க. நாமும் அந்த கதையின் ஒரு பகுதி தான். நீங்களும் நானும் ஆஸ்திரேலியாவில் தான் வாழ்கிறோம். நம்ம பிள்ளைகளும் இங்கே தான் வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டின் அடித்தளம் எப்படி உருவானது என்று புரிந்து கொண்டால் ஆஸ்திரேலியாவில் நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான அபோரிஜினல் பாரம்பரியம், ஐரோப்பிய குடியேற்ற வரலாறு, கோல்டன் ரஷ், ஃப்ரீடம் இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் இன்று நாம் பார்க்கும் ஆஸ்திரேலியாவை வந்து உருவாக்கி இருக்கிறது. இதுதான் ஆஸ்திரேலியாவின் கதை. ஒரு நாட்டின் கதை மட்டுமல்ல, இது ஒரு மாற்றத்தின் கதை, இது ஒரு போராட்டத்தின் கதை, இது ஒரு வளர்ச்சியின் கதை மற்றும் இன்னும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய காணொளி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான மற்றும் பல தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள சாந்தரூபன் டாக்ஸ் சேனலோட வந்து இணைந்திருங்கள். இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சுவாரஸ்யமான காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தரூபன். நன்றி, வணக்கம்.